சூப்பர் நியூஸ். ஜக்கியோட வந்தது வேட்டு மனுஷனுக்கு ஃபைனலா சூப்பர் நியூஸ் கேளுங்க. பிக் பிரேக்கிங் இது. ஜக்கிக்கு $3 லட்சம் ஃபைன் போட்டிருக்கு ஹாமில்டன் கவுண்டி கோர்ட். ஏன்? நீதா ஜெயகாந்த் ஒரு கப்பல் ஜக்கி மேல சீரியஸ் சார்ஜஸ் போடுறாங்க. ஜெயகாந்த் நீதா யாருன்னா, அந்த ஜக்கி வந்து அமெரிக்காவுக்கு போய் அந்த பைக்கெல்லாம் டிரைவ் பண்ணான்ல, அதுல 5-6 பைக் இவர் வாங்கி கொடுத்தவர் ஜெயகாந்த். பயங்கரமான சீடர் ஜக்கிக்கு. ஆனா அப்புறம் மண்டல ஃபுல்லா தெரிஞ்சு போச்சு, இவன் அயோக்கிய, இவன் ஃப்ராடு, பெரிய ஃப்ராடு, பித்தலாட்டம் பண்றான்ட்டு. இவங்க ஃபர்ஸ்ட் வீடும் கட்டினாங்க ஜக்கி ஆசிரமத்துல, அங்க டெனிசில. அதெல்லாம் வித்துட்டு வெளியே வந்துட்டாங்க. அந்த ஒரு வீடை வித்துட்டு வெளியே வந்துட்டாங்க. நீதா இந்தியாவுக்கு வரும்போது ஜக்கி என்ன ரேப் பண்ணியிருக்கான் ஒரு சார்ஜ் போடுறாங்க. அதை குறித்து இவன் ஒரு $10 மில்லியன் சூட் அடிக்கிறான். இதை பத்தி பேசக்கூடாது, 10 மில்லியன் எனக்கு கொடுக்கணும், தப்பான தகவல் கொடுத்துருக்காங்கன்ட்டு. அந்த கேஸ் ஜக்கி தோத்து போயிட்டான், பார்ஷியலா தோத்து போயிட்டான். இந்த சார்ஜஸ் எல்லாம் போச்சு அந்த அம்மா மேல இருந்து. ஜக்கி மேல இன்னும் 10 பெண்கள் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க, எங்களை ரேப் பண்ணிட்டான். ஸோ டெனிசி பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அதுவும் விசாரிச்சுட்டு இருக்கு. இந்த பக்கம் இந்த சூட் இருக்குல்ல, இதுல $10 மில்லியன் சூட் போட்டான்ல, அது தோத்துட்டான். $3 லட்சம் ஃபைன் கட்டணும், $2 லட்சம் ஃபைன் கட்டணும். தனியா $1.5 லட்சம் வந்து அவங்க வக்கீலுக்கு, நீதா ஜெயகாந்தோட வக்கீல் ஃபீஸ். இப்ப இதை தூக்கிட்டு ஹைகோர்ட் போயிருக்கான். அங்க நேஷ்வைல் கோர்ட் இருக்கு, இது ஹாமில்டன் கவுண்டி கோர்ட், நேஷ்வைல் கோர்ட் போயிருக்கான். இந்தியா நினைச்சிட்டியா, நான் ஜக்கி கிட்ட கேஸ் ஜெயிச்சா, நான் என் மேல கேஸ் போட்டான். பியூஷை பத்தி இப்படி பேசிட்டான், அப்படி பேசிட்டான், அப்படி பேசிட்டான்ட்டு நிறைய கேஸ் போட்டான். நானும் 20-30 தாட்டி போயிட்டு வந்தேன் கோயம்புத்தூருக்கு, சேலத்துல இருந்து கோயம்புத்தூர் போயிட்டு வர்றது. கேஸ் ஜெயிச்சிட்டேன், தோத்துட்டான். ஒரு மீடியா சேனல் கவர் பண்ணல, இத ஒரு மீடியா சேனல் கவர் பண்ணல. இது நல்லதா போச்சு, கோர்ட்ல டிஜிட்டல் ரெக்கார்டர் இருக்கு நம்ம கிட்ட, கோர்ட்டோட கோர்ட்டோட காப்பி இருக்கு நம்ம கிட்ட. இன்னொன்னு என்னன்னா, இதுல இங்க கோர்ட் வந்து உடனே கேஸ் தோத்துட்டு உடனே ஃபைன் எல்லாம் போடுறது இல்ல. இதுக்கு நான் தனியா ஒரு சூட்டு போடணும், அப்புறம் எனக்கு பணம் வரும், அது எவ்வளவு வந்துட போகுது. பட் அமெரிக்கால அப்படி இல்லை. அமெரிக்கா புகழ்ந்து பேசுறா இல்லைங்க, அயோக்கிய நாடாது. பட் அங்க ஜக்கி தோத்துட்டான், பெரிய சிக்கல்ல இருக்கான். அவன் ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்டும் பெரிய சிக்கல்ல இருக்கு. ஒரு போட்காஸ்ட சொல்றான், 800 பேர் வந்துட்டாங்க எனக்கு, $1 மில்லியன் இருக்கு. $1 மில்லியன் வாங்குறான் 5 ஏக்கருக்கு. ஆக்சுவல் ரேட் அங்க எதிரிலேயே இந்த நீதா ஜெயகாந்த் லேண்டை விற்கிறாங்க $15,000 ஒரு ஏக்கர், $75,000 5 ஏக்கர் கொடுக்குறாங்க. ஸோ இந்த அயோக்கியத்தனம்லாம் வெளியே தெரிய இப்ப கம்ப்ளீட் ஒரு ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட் ஷட் டவுன். இல்லாட்டி ஒரு பெரிய சிட்டி கட்டலான் இருந்தான் 10,000 பேர் வச்சு, அப்படி எல்லாம் முஸ். தனியா பெண்கள் ரேப் பண்ண கேஸ் விசாரணை அங்க டெனிசி பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு. இந்தியா நினைச்சுக்கிட்டியா போலீஸ் உனக்கு சைன்ஸ் அப் கொடுக்கறதுக்கு? அங்கேயும் ஒன்றும் பெருசா இல்லை, ஆனா ஏதோ நடக்குது. இப்போ மோடி வந்து ஒரு பொண்ணு பின்னாடியே சுத்திட்டு இருந்தான் இந்தியால. அந்த கேஸ் நம்ம எல்லாம் மறந்துட்டோம், அந்த டேப்ஸே இருக்கு. அமித்ஷா வந்து ஸ்பைன் பண்ணிட்டு இருந்தான். குஜராத்தோட ATS ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாட் வச்சுட்டு ஒரு பொண்ணு அவங்க ஃபேமிலி மேல ஸ்பைன் பண்ணிட்டு இருந்தான். இது கோர்ட் ரெக்கார்டு. இதெல்லாம் இங்க பெருசா பேசப்படல, அது பெருசா வெளியே வரல. ஆனா அங்க ஏதோ ஒரு எபிஸ்டின் ஃபைல்ஸ் ஏதோ வெளியே வருது. ட்ரம்போட எபிஸ்டின் ஃபைல்ஸ் ஏதோ வெளியே வருது. இந்தியாவோட அட்லீஸ்ட் பெட்டரான ஒரு லீகல் சிஸ்டம்ஸ்ல மாட்டிட்டு இப்ப முழிக்கிறான். நம்ம இங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு தமிழ்நாடு போலீஸ், கோயம்புத்தூர் போலீஸ் அவனை காப்பாத்திட்டு உட்கார்ந்துட்டு இருக்கு. தப்பா ரிப்போர்ட் அனுப்புது நம்மளுக்கு. கம்ப்ளைண்ட் கிளியரா இருக்கு, இமெயில ஒத்துக்கிறான். இவன் பண்ண குற்றத்தை ஜக்கி இமெயில ஒத்துக்கிறான். தமிழ்நாடு சைபர் கிரைம் போலீஸ் DMK ஆட்சியில அவனுக்கு சப்ப கட்டுது. நீ எவ்வளவு நாளா தப்பிப்ப ஜக்கி, எவ்வளவு நாள் தப்பிப்ப? நல்ல மாட்டினடா இதுல. எனிவே, இட்ஸ் அ வண்டர்ஃபுல் நியூஸ். சாவுடா நீ, சாவு.